Dear students, welcome to Classic NEET Academy. இப்போ நம்ம கவுன்சிலிங் ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சாய்ஸ் ஃபில்லிங்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்து என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் இப்போ எங்களுக்கு எந்தெந்த காலேஜ் கிடைக்கும் எங்கள் மார்க்குக்கு, எங்களுக்கு ஒரு கைடன்ஸ் பண்ணுங்கள், எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறப்போ எந்த ஆர்டரில் போடுறது இப்படி கேட்டிருந்தீங்க. உங்கள் மார்க்குக்கு என்ன கிடைக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத லாஸ்ட் இயர் கட் ஆஃப் லாஸ்ட் இயர் ரேங்கை வச்சு ஒரு அனாலிசிஸ் கொடுத்துருக்குறோம். இதை வந்து உங்களுக்கு ஒரு பியூராக ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான், இது பியூர் மேத்தமேட்டிக்ஸ் பியூராக ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான். ஸோ நம்ம இப்போ ஆல்ரெடி பிசி கேட்டகரிக்கு பார்த்துருந்தோம். இப்போ எம்பிசி கேட்டகரிக்கு காலேஜ் வைஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, தயவு செஞ்சு இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஆன்லைன்லாம் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், தப்பு பண்ணாதீங்க. தெரியாதவங்ககிட்ட கொடுத்து நீ உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நம்ம இன்ஸ்டியூட் வந்து பண்ணிடுங்க. ஓகேவா? மார்க் வாங்குறது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது, தவறு இல்லாமல் அப்ளை பண்ணி. ஏன்னா இப்போ இந்த ரேங்க்லாம் போடுறப்போ சப்மிட் கொடுக்கலன்னா அதுக்கு இன்எலிஜிபிள்னு வந்துருந்தது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக உங்களோட லாகினை பார்க்கணும். நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நம்மக்கிட்ட வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க, ஒன்றும் இஷ்யூஸே கிடையாது. அது மாதிரி யாராக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் இன்ஸ்டியூட்டு இங்கே போயிட்டு ப்ராப்பராக அப்ளை பண்ணிக்கங்க, அப்ளை பண்ணி சீட் வாங்குங்க. ஓகேவா? சரி, இப்போ வந்து எம்பிசிக்கான காலேஜ் வைஸ் சீட் அலாட்மெண்ட் போகிறோம். ஃபஸ்ட் வந்து வில் ஸ்டார்ட் வித் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். லாஸ்ட் இயர் 580 மார்க்குக்கு வந்து நீட் 2025 மார்க் கிடச்சிச்சு. ஓகேவா? ஸோ அதில் ஸ்டேட் ரேங்க் 256, எம்பிசி ரேங்க் வந்து 48 இருந்துச்சு. சரியா? எம்பிசி ரேங்க் எவ்வளோ இருந்தது? 48. இப்போது இந்த டைம் வந்து ஸ்டேட் ரேங்க் எம்பிசி ரேங்க் வச்சு பார்க்கும்போது 633 மார்க் இருந்தால், 633 இருந்தால் உங்களுக்கு எம்எம்சி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா? இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எம்பிசி கேட்டகரி. அதே மாதிரி ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் 568 இருந்து 424 ஸ்டேட் ரேங்கும், எம்பிசி கேட்டகரி ரேங்க் வந்து 83 இருந்தப்போ அதை அப்படியே பேஸ் பண்ணோம். லாஸ்ட் இயர் எவ்வளோ? 568 தான். இந்த டைம் 568, இந்த டைம் வந்து 615 மார்க் இருந்தால் கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு காலேஜும் லாஸ்ட் இயர் இந்த இயர் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஃப்ரேம் பார்த்துங்க. கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் 558, இந்த தடவை 604 மார்க் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஓமாந்தூரார் காலேஜில் லாஸ்ட் இயர் 549, இந்த வருஷம் 594. கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் 544, இந்த தடவை 587. அதே மாதிரி மதுரை மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் 547, இந்த வருஷம் 591. செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் 540, இந்த வருஷம் 580. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் 540, இந்த தடவை 581. மோகன் குமாரமங்கலம் சேலம் மெடிக்கல் காலேஜ் லாஸ்ட் இயர் 537 எம்பிசிக்கு, இந்த தடவை 576. தென் உங்களுக்கு கோயம்புத்தூர் இஎஸ்ஐசியில் லாஸ்ட் இயர் 532, இந்த தடவை 570 மார்க் வேணும். சரியா? இந்த ஃப்ரேமை நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கலாம். தென் அதே மாதிரி உங்களுக்கு திருச்சி மெடிக்கல் காலேஜ் கியாபே விஸ்வநாதன் காலேஜில் லாஸ்ட் இயர் 533, இந்த தடவை 571. திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் லாஸ்ட் இயர் 528, இந்த தடவை 564 வேணும். தென் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜில் 528, 564. இது வந்து ஒன்ஸ் அகெயின் சொல்லிடுறேன், ஃபஸ்ட் ரவுண்டுக்கான கவுன்சிலிங். ஓகேவா? தென் இஎஸ்ஐசி கேகே நகரில் லாஸ்ட் இயர் 524, இந்த தடவை 560. தென் ஈரோடு மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் 520, இந்த தடவை 557 மார்க் இருந்தால் தான் கிடைக்கும். இந்த ஃப்ரேம் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. தென் தருமபுரி மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் 522க்கு கிடச்சி, இந்த தடவை 559. சரியா? விழுப்புரமில் லாஸ்ட் இயர் 523, இந்த தடவை 559. தேனியில் லாஸ்ட் இயர் 521, இந்த தடவை 557க்கு தான் கிடைக்கும். தென் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ் லாஸ்ட் இயர் 517, இந்த தடவை 553. அதே மாதிரி திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் 520, இந்த தடவை 556க்கு கிடைக்கிது. தென் இதை ஒரு ஃப்ரேம் கூட நீங்கள் ஒரு 2 செகண்ட் பார்த்துக்கலாம். தென் தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் 507, இந்த வருஷம் 540 மார்க்கு கிடைக்கும். தென் கரூர் மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் 513, இந்த தடவை 548க்கு கிடைக்கிது. தென் அகெயின் கடலூர் மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் 505, இந்த தடவை 538க்கு கிடைக்கும். கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் 505, இந்த தடவை 538. அதே மாதிரி உங்களுக்கு திருப்பூர் மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் 513, இந்த டைம் வந்து 547 கிடைக்க சான்ஸ் இருக்குது. தென் இதை கூட ஒரு ஃப்ரேம் நீங்கள் பார்த்துக்கலாம். தென் திருவாரூர் மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் 505, இந்த தடவை 538 கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில் லாஸ்ட் இயர் 508, இந்த தடவை 542 கிடைக்க சான்ஸ் இருக்குது. சிவகங்கையில் லாஸ்ட் இயர் 502, இந்த தடவை 534 கிடைக்க சான்ஸ் இருக்குது. நாமக்கல்லில்
நாமக்கல் மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் 505, இந்த டைம் 537 கிடைக்க சான்ஸ் இருக்குது. கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் 508, இந்த தடவை 541 கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் 501, இப்போ 533 கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி விருதுநகரில் லாஸ்ட் இயர் 500 கிடச்சிது, இந்த டைம் 532 வேணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் 500, இந்த தடவை 532 வேணும். அரியலூர் மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் 499 கிடச்சிது, இந்த டைம் 532 வேணும். ராமநாதபுரமில் லாஸ்ட் இயர் 497க்கு கிடச்சிது, இந்த தடவை 528 மார்க் வேணும். ஓகேவா? அதே மாதிரி நாகப்பட்டினமில் லாஸ்ட் இயர் 497, இந்த டைம் 529க்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. அகெயின் நீல்கிரிஸ் ஊட்டி மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் 496, இந்த டைம் 527க்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. சார் லாஸ்ட் இயர் இது 494 தானே சார் வந்ததுன்னு கேட்கலாம். இது ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங், அதனால் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு தான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங். அதே மாதிரி 527ங்கிறது ஒரு 2-3 மார்க்ஸ் குறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியில் எப்படி மார்க் வாங்கியிருக்காங்க, அதை தாண்டி வந்து எவ்வளோ பேர் வந்து டாப் மார்க் எடுத்தவங்க ஆல் இண்டியா கோட்டா எடுக்க போகிறாங்க. ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒரு 2-3 மார்க்ஸ் வந்து குறையிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. வில் see that. இது வந்து ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ், உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் பேஸ்டு கைடன்ஸ். இந்த கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை ரொம்ப கரெக்டாக பண்ணுங்கள். எந்த இடத்துலையும் தப்பாக பண்ண வேண்டாம். அது மாதிரி நீங்கள் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் ரவுண்டில் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மார்க்குக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு காலேஜ் கிடைக்குதுன்னா அது ஆல்ரெடி எடுத்துட்டாங்கன்னா செகண்ட் ரவுண்டில் எந்தெந்த காலேஜ் இருக்கோ அது மட்டும்தான் கிடைக்கும். அப்படிங்கும்போது உட்காந்து வீட்டில் உட்காந்து தெளிவாக முடிவு பண்ணிக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்டான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு அந்தந்த கைடன்ஸ் வந்து ப்ராப்பராக போயிட்டுருக்கு. ஸோ உங்கள் அனைவருக்கும் வந்து இந்த ரவுண்டில் வந்து சீட் கிடைக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.